அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நான் ரீசெண்டாக கேன்வாஸில் களம் வச்சு எழுதி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி கேன்வாஸில் களம் வச்சு எழுதுறீங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எப்படி கேலிகிராஃபியை களம் வச்சு கேன்வாஸில் எழுதினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து துணிப்பை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை நீங்கள் என்ன களமில் எழுத போகிறீங்களோ அந்த களமோட நிப்பில் வச்சு டைப் பண்ணியிருக்கேன். அந்த நிப்போட ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும். ஸோ வச்சு நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா செக்யூருக்காக கீழே கொஞ்சம் டேப்பு போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பெயிண்டில் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ப்ரைசிங்லி ஸ்ட்ரோக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. எல்லா லெட்டருமே சூப்பராக எழுதுச்சு, ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு கேன்வாஸில் ப்ரஷ் வச்சு எழுத தெரியும், பட் அது எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு டைம் கம்மியாக அந்த காரணத்துக்காக நான் களம் போயிட்டேன். ஸோ இது என்னோட ஓன் ஐடியா கிடையாது. நானே வேற ஒரு கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்து அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணது தான். எனக்கு அந்த ட்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னர் சர்க்கிளுக்கு 10 mm களம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த களமில் நான் ஒரு துணி வச்சு டைப் பண்ணிவிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஈஸியாகவும் எழுதி முடிச்சிட்டேன். அதே மாதிரி அவுட்டர் சர்க்கிளுக்கு நான் 6 mm களமில் அதே மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து எப்படி இவ்வளோ டார்க்காக இருக்குது, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ரெட் கலர் பெயிண்ட் கூட நான் கொஞ்சம் ப்ரௌனும் அண்ட் தென் பிளாக்கும் ஆட் பண்ணேன். கஸ்டமர் வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் கேட்டனால ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த கலர் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதோட அவுட்புட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இது வந்து நிறைய கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட்டுக்கு கேன்வாஸில் களம் வச்சு எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். அதே மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.